பணக்காரர்களை விட இந்த குணம் உள்ளவர்கள்தான் சமூகத்திற்கு முக்கியமானவர்களாம். சாணக்கிய தந்திரம் இதனை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சாணக்கியரின் கூற்றுப்படி, ஒருவரிடம் பணம் இருந்தால் அவரால் பெரிய சவால்களை கூட முறியடிக்க முடியும். ஆனால் பணத்துடன் சேர்த்து ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டிய சில சிறப்பு பண்புகள் உள்ளன. இத்தகைய பண்புகள் மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்பட்டாலும் குறைந்து போவதில்லை. ஆச்சாரிய சாணக்கியரின் கருத்துப்படி, ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்வில் பண விஷயத்தில் ஒரு குறிப்பிட்ட பண்பைக் கொண்டிருக்க வேண்டும். இந்த பண்பு மூலம் ஒருவரால் பெருமளவு செல்வத்தை சேர்க்க முடியும். அந்தச் சிறப்பு பண்பு எது? உங்களிடமும் அந்த பண்பு இருந்தால் அதை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். அந்த சிறப்பு குணங்கள் என்னவென்று இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம். அறிவு. அறிவே ஒருவரிடம் உள்ள மிகப்பெரிய செல்வம் என்று சாணக்கிய நீதி கூறுகிறது. அறிவை எவ்வளவு பகிர்ந்து கொண்டாலும் அது ஒருபோதும் தீர்ந்து போகாது. சாணக்கியர் அறிவை காமதேனுவுடன் ஒப்பிட்டு கூறியுள்ளார். காமதேனு பசு எப்படி குறைவில்லாமல் தொடர்ந்து பால் தருகிறதோ, அதேபோல அறிவை பகிர்ந்து கொள்வதாலும் அது குறைந்து போவதில்லை. மாறாக, பகிர்வதன் மூலம் அறிவு மேலும் வளரவே செய்கிறது. எனவே, முடிந்தவரை அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார். சிக்கல்களுக்கான தீர்வு. சாணக்கியர் அறிவை ஒவ்வொரு நிலையிலும் தன் குழந்தையை பாதுகாக்கும் தாயுடன் ஒப்பிட்டுள்ளார். அறிவின் துணையால் ஒருவர் அனைத்து சிக்கல்களையும் முறியடிக்க முடியும். ஒருவரின் வாழ்வில் எத்தனை சிக்கல்கள் இருந்தாலும் தனது அறிவை பயன்படுத்தி அவற்றுக்கான தீர்வுகளைக் காண்பதன் மூலம் அவர் அச்சிக்கல்களிலிருந்து விடுபடலாம் என்று சாணக்கியர் தனது சாணக்கிய நீதியில் கூறியுள்ளார். அறிவு ஏன் இரகசிய செல்வம் என்று கூறப்படுகிறது? சாணக்கியரின் கூற்றுப்படி, அறிவு என்பது எவ்வளவு பகிர்ந்து கொண்டாலும் குறையாத அல்லது தீர்ந்து போகாத ஒரு இரகசியச் செல்வமாகும். இக்கட்டான காலங்களிலும் பலன் தரக்கூடியதும் இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடியதும் அறிவு மட்டுமே என்று அவர் கூறினார். ஒருவரிடம் உள்ள அறிவு எல்லா நேரங்களிலும் வெளிப்படுவதில்லை, அது சரியான தருணம் வரும்போது மட்டுமே வெளிப்படுகிறது என்பதாலேயே சாணக்கியர் அறிவை இரகசியச் செல்வம் என்று குறிப்பிடுகிறார். அறிவை ஒருபோதும் கட்டுப்படுத்தக்கூடாது. தனிப்பட்ட அறிவு என்பது ஒருவருக்கு மட்டுமே உரியது என்றாலும் அதை தனக்குள் மட்டுமே சுருக்கி வைத்துக் கொள்வது சரியல்ல. அந்த அறிவை மற்றவர்களுடன் பகிர்ந்து கொள்வது சமூகத்திற்கு நன்மை பயக்கும். கல்வி ஒரு தனிநபருக்கு பயனளிப்பதோடு மட்டுமல்லாமல் பல தலைமுறைகளின் எதிர்காலத்தையும் மேம்படுத்துகிறது. அறிவை பகிர்ந்து கொள்வதன் மூலமே வளர்ச்சி ஏற்படுகிறது என்று கூறப்படுகிறது. சமூகத்தில் பணம் இருப்பவர்கள் மற்றவர்களால் மதிக்கப்படுவார்களாக இருக்கலாம், ஆனால் அறிவு செல்வத்தை வைத்துள்ளவர்கள் மட்டுமே சமூகத்தில் வழிகாட்டிகளாக மதிக்கப்படுவார்கள் என்று சாணக்கியர் கூறுகிறார். Thanks for watching.